தேவாவுக்கு அதான் உன் மொவளுக்கு பேசி முடிச்சு பூ வச்ச பையனுக்கு நாளைக்கு கல்யாணம். ஐயா முத்துப்பாண்டி, முத்துப்பாண்டி கண்ணமுடி, முத்துப்பாண்டி. Hi Daddy, good evening. குட் ஈவினிங், குட் ஈவினிங். உன் குட் ஈவினிங் ஒரு குப்பையில போடு. What Daddy? இந்த கிளவி வேற சும்மா கிடக்க முடியாது. என்னத்தையே போட்டு மிக்ஸில போட்டு கடப்பட கடப்பட நரைச்சிட்டு இருக்கு. கல்ல போட்டு அரைக்குதா இல்ல மண்ணை போட்டு அரைக்குதான்னு தெரியல. நேரங்களும் தெரியாம கிளவி இருக்கு பாரு கிளவி உனக்கு. டாடி ஏன் டாடி இப்படி எல்லாம் பேசுறீங்க? சுவாறு கண்டையில சொற்கன்னு தின்னுட்டு நல்லா உறங்கிட்டு கிடக்கியா? அந்த கிளவி உனக்கு நேரத்துக்கு நேரம் சுவாறு போடுறதுனா நல்லா தின்னு போட்டு கொளுத்து போய் கிடக்காங்க. நான் என்ன சொன்னி நீ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஐயோ டாடி அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டா அப்படியே செஞ்சிருக்கேன் டாடி. நீங்க அப்படி எல்லாம் பேசுறது எனக்கு மனசு சங்கடமா இருக்குது. பாரு விடிஞ்சா கல்யாணம் ஞாபகத்துல வச்சுக்கலாம். எஸ் டாடி எல்லாமே ஞாபகம் இருக்குது. எல்லாத்தையுமே கணக்கச்சிதமா செய்து முடிச்சிருக்கேன் டாடி. எல்லாத்தையும் அப்படியே நீங்க சொன்ன மாதிரி செய்து முடிச்சிருக்கிறேன் டாடி. எல்லா டீட்டெயிலும் இப்ப உங்ககிட்ட சொல்லணும்னா இங்கே முடியாது டாடி. ஏன்னா மேரேஜ் நல்லா எல்லாரும் இங்கே சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிக்கிறாங்க. அதனால டோரை கூட க்ளோஸ் பண்ணவில்லை, சும்மா தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். மெதுவாக தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் டாடி. எங்க ஏதாவது பேசினா கூட செவத்துக்கு கூட காது இருக்கும். அதனால தான் யோசனை இருக்கு உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்றதுக்கு. ஸ்லீப் ஆனோன்னு நான் வேணா எல்லா டீட்டெயிலும் சொல்றேன் டாடி. நீ ஒரு புண்ணாக்கும் சொல்லண்டா, எனக்கு எல்லாம் தெரியும். இருந்து பிக் பாஸ் மாதிரி கவனிச்சுட்டு தானே இருக்கேன். என் கண்ணுக்கு முன்னால யாரும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. உன்னையே சேர்த்து தான் நான் எப்போ வருவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். மார்னிங் 10 o'clock நீங்க லேண்ட் ஆயிருவீங்கன்னு நாங்க சொல்லியிருக்கிறோம் டாடி. அப்பதான் மேரேஜ் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாரு இந்த கல்யாணம் ஏன்ட்டு ஆகாது. கண்ணை தொடச்சிட்டு பேசாம நல்ல கல்யாணம் பொண்ணு மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துரி. ஆழுது வடிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கியா நம்ம மேல டவுட் வந்துரும். ஏற்கனவே ஒரு நெட்டக்காளி ஒருத்தி தெரியுதா, அவ கூட இன்னொருத்தையும் தெரியுதா, 2 பேரும் சேர்ந்து நம்மள மோப்ப பிடிச்சிட்டு தெரியுதா அல்வா. அவளை 2 நீ சாக்கிரதை ஆயிரி. அதுல இந்த நெட்டக்காளி இருக்காள அவ சிபிசிஐடி வேலை பார்த்துட்டு தெரியுதா, அவ வாயை கிண்டுவா குவாலி மாதிரி. நீ எதையாவது துப்பிடாத. ஓகே டாடி. ஓகே பாய். பாய் டாடி, see you. மார்னிங் மீட் பண்ணலாம். ஆண்டி கமான் ஆண்டி, சும்மா தான் டோர் லாக் பண்ணிருக்கேன், ஓபன் பண்ணிட்டு வாங்க. இப்பதான் டாடி சொன்னாங்க இந்த நெட்டக்காலியும் 4 ஹேரும் வந்து நிக்குது. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஸ்மால் கேர்ள் அக்கா, 4 ஹேர் அக்கா உட்காருங்க. ஸ்டாண்டிங்ல நிக்கிறீங்க, உங்களுக்கு கால் வலிக்க போகுது. ஸ்மால் கேர்ள் அக்கா என்னக்கா கணத்துல கை வைக்கிறீங்க? ஒரே ஒரு நிமிஷம், ஒண்ணே ஒண்ணு சரி பண்ணிடுறேன். அப்பா வாய பார்த்தா எங்க ஊர் வாக்கியா பாலமே தெரியுது போல இருக்கு. இங்க இருந்து அக்கா இப்படி ஃபேஸ் திருப்பிட்டீங்க. ஒண்ணு இல்லம்மா, உன் அழகான கண்ணை அந்த ஒரு மாதிரி இந்த கிராப் மாதிரி விட்டுட்டு இருக்க பத்தியா, அது வந்து மறைச்சிட்டு கிடக்கு. அதான் லேச கழுத்து திருப்பி அப்படி தலையை லேச திருப்பி விட்டேன். இப்போ ஃபேஸ் சூப்பரா இருக்கு, அடிப்பொலியா இருக்கு, தூளா இருக்கு. ஓ அப்படியா? இது நான் சிங்கப்பூர்ல அந்த ஹேரை கட் பண்ணேன். நாலுபடி நோட் த பாயிண்ட். ஸ்மால் கேர்ள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்பா அதான் டாடி அவரு துபாயில இருக்காரு, குப்பை கட்டிட்டு இருக்காரு அப்படின்னா, இப்போ நான் சிங்கப்பூர்ல போய் முடிய வெட்டிட்டு வந்திருக்கிறேன், அதான் ஹேரை வெட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பொய் புலிவினியா சொல்லிட்டு இருக்கா. அண்டா நிறைய பொய்னா அவுத்து விடுவா போல இருக்கே. அட 4 முடி உங்க தங்கிலீஷ்ல மண்ணள்ளி போட ஒழுங்க பேசி கொண்டாடுங்க. அவளை மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஸ்மால் கேர்ள் ஒரே குத்துன்னு வச்சுக்கோங்க, வாயில நாக்கு வெளியே வந்துடும். அந்த துபாய்காரி மட்டும் இங்கிலீஷ் அப்படி இப்படின்னு அவுத்து விடுவா. நான் ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசிட்டா போதும், இவளுக்கு பொறுக்க முடியாத. அவ பேசின மட்டும் இவளுக்கு இருந்து கேட்கா. நான் பேசினா இவளுக்கு என்னன்னா வயிற்றுச்சலா இருக்கு போல இருக்கு. 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா பொறுக்காத பொறாம. 4 ஹேரக்கா பத்தமாக்கா உங்களுக்கு ரொம்ப இழகுன மனசுக்கா. நான் ரொம்ப டயர்டா இருப்பேனே, அங்கேயும் சுத்தி வேலை எல்லாம் பார்த்து எடுத்துன்னு மாம்பழ ஜூஸ் போட்டு கொண்டாரியா? ஐயா இப்பதான் டீ குடிச்சேன், அடுத்த ஜூஸ் குடிச்சுன்னா வயித்தால பேர் மத்துக்கா. இது என் மருமகளுக்கு டெய்லி சாயந்தரம் அவளுக்கு ஒரு ஜூஸை போட்டு கொடுத்துருவேன். அவளுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த அவமானம் தேவையா? மருமலை உனக்காண்டி பேசலாட்டு இந்த வீட்டுல பழுக்க வச்ச மாம்பழத்தை வச்சு நான் ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த வக்கீல வாங்கி அதுக்குள்ள மாங்காயை வச்சு பதமா பழுக்க வச்சு ஜூஸ் போட்டதாக்கும் நம்ம குடி. ஆண்டி இப்போ என்ன விழுந்து கவனிக்கிறீங்க? இதே போல ஆஃப்டர் மேரேஜும் என்ன கவனிப்பீங்களா, இல்ல மருமக தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுமைப்படுத்துவீங்களா? என்ன வார்த்தை சொல்லிவிட்டமா?
அப்படி பேசாதம்மா. உன்னை நான் அப்படியே நினைச்சிருக்கேன், என் பிள்ளைக்கு மேல மிச்சமா நினைச்சிருக்கேன். இல்லைன்னா உன்னை ஊர்ல இருந்து கொண்டு வந்து வச்சு வீட்டுல வச்சு உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி உனக்கு நேரத்துக்கு நேரம் உளுந்து கவனிப்படா சொல்லு. அப்படி பேசாத, உன்னை பிள்ளை போல பாப்பேன். சாரி ஆன்ட்டி, உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, வெரி சாரி. சாரிய புரிய எடுத்து போட்டு கேட்டு கிடக்க குடிமா, மடக்கு மடக்குன்னு குடி. இக்க நீ ஆராய்ட்லக்கா வெத்திலையும் பாக்கி எடுத்திருந்தீங்கன்னா அப்படியே நாங்க ஊர் அழைச்சிட்டு வந்துருவோம். புஷ்பாக்கா வேற யார்ட்டையும் போன்ல பேசிட்டு இருக்கா தெரியல நின்று அப்படியே கூட்டு போயிருவோம். ஏவாக்கு ரூம்ல தான் வச்சிருக்கேன், நீ போய் அவன்கிட்ட எடுத்துக்கால எடுத்து தருவான். சரிக்கோ எடுத்துட்டு போறோம். சின்ன பொண்ணு நம்ம தெருவடைக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து தெருல யாரும் உண்டுன்னு புஷ்பாக்கு தெரியும்ல, எல்லா வீட்லயும் கூப்பிட்டுங்கம்மா. ஒருத்தர் கூப்பிட்டு ஒருத்தர் கூப்பிடலன்னு வச்சுக்க நாளைக்கு பராதி சொல்லுவா. ஏக்கா நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. எத்தனை கல்யாண வீட்டுக்கு நாங்க ஊர் அழைக்க போயிருப்போம், ஒரு வீடு விடாம கூப்பிட்டுருக்கோம். ஆமா உங்களுக்கு தெரியாதா? சரிம்மா பாத்து எடுத்து போயிட்டாங்கன்னு ராத்திரி நம்ம வீட்டுல தான் சாப்பாடு என்ன உங்க வீட்டுல இருந்து செஞ்சுட்டு கிடக்காதீங்க. ஏக்கா ஏற்கனவே நம்ம பாலுக்கு 10 நாளா லீவ் விட்டாச்சு, அடுக்கலைக்கு லீவ் விடாம இருப்பானாக்கா. எல்லாம் லீவ் விட்டு இழுத்து பூட்டி சீல் வச்சு திண்டுக்கல் போட்டு தொங்க விட்டுட்டேன். இனிமே அடுக்கலை திறக்கணும்னா ஒரு மாசம் கிட்ட ஆகும்க்கா. ஃபன்னி ஃபார் ஹேர். சரிம்மா மர்மல ஜூஸ் குடிச்சிட்டு கப்பங்கன வை, நான் வந்து எடுத்துட்டு போறேன். அத்தை வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடுதால கேட்கவே என்ன மாதிரி குளுகுலுன்னு இருக்கு. குத்தால அருவியில இப்ப குளிச்ச மாதிரி இருக்கப்பா. மர்மல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மர்மல அத்தைன்னு வாய் நிறைய கூப்பிடுத? அத்தை உங்களுக்கு கால் வலிக்கல, உட்காருங்க. எனக்கு கால் வலிக்குன்னு எவ்வளவு அக்கறை என் மர்மலுக்கு. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா கூட இந்த அளவுக்கு அக்கறைப்பட மாதிரி தெரியல. எவ்வளவு அவ்வளவு பாசம். போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும் இப்படி ஒரு மர்ம கிடைக்க. மர்மல எவ்வளவு பாசம். இனிமேல இருந்து நான் உனக்கு மாமியாவும் கிடையாது, நீ எனக்கு மர்மலும் கிடையாது. என்னடா இது புது குன்றத்துக்கு மன்ற மேல போடுதே இந்த கிழவி. ஏன் ஆண்டி அப்படி சொல்றீங்க? ஐயா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியோ? அது என்னன்னா இனிமேல இருந்து நான் உனக்கு பெத்த தாய் மாதிரி, நீ எனக்கு பெத்த முவ மாதிரி. வாவ் சூப்பர் அத்தை. அத்தை இல்ல இனிமே அம்மா, மம்மி. இந்த காலத்துல பாதியார் மாமியாவை அம்மா தானே கூப்பிடுதாவா, அதே மாதிரி நீனும் அம்மானு கூப்பிடு. ஓகே மம்மி. ஏதோ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏதோ அளவளப்பா இருக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பாட்டு உடச்சிருமா. உன பெத்த தாய் மாதிரி சொல்லிட்டோம்ல, இனி எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்கவே கூடாது. என்ன மாமியால இருந்தா எதையும் மறைக்கணும்னு தோணும், அம்மாவா மாறிட்டு எதையும் மறைக்கணும்னே தோணாது. அதனாலதான் சொல்லுவேன், எதுவா இருந்தாலும் பாட்டு உடச்சிருமா. மம்மி எங்க டாடி எனக்காக ஒரு 100 பவுண்ட் ஜுவல்ஸ் கொடுத்து விட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பேக்ல வச்சு உங்ககிட்ட கொடுத்தேன்ல. ஆமா மக்கா, என்கிட்ட பத்திரமா வச்சிருக்கு. பூட்டி சாவியை இடுப்புலதான் வச்சிருக்கேன் பாத்துக்கா, யாரும் தொட்ட முடியாது. பத்திரமா வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில உனக்கு எடுத்து தரேன். என்ன இப்பவும் போட்டேன்னு வச்சுக்கியா பாதி பேர் கண்ணுல தீய வச்சிருவாள்வா. அதான் உன் பாசல சொன்னா கண்ணுல ஃபயர் வச்சிருவாள்வா. அதனாலதான் சொல்லுவேன், கண்ணு போட்டு தீத்துட்டாள்வா. நாளைக்கு காலையில உடம்பு கிடப்பு சரியில்லைன்னு வச்சுக்கியா உனக்கு ஒண்ணு செய்ய முடியாது. கல்யாணத்தன்னைக்கு அங்கேயும் என்னால ஓட முடியாதுமா. எனக்கு படபடன்னு வந்துரும் பாத்துக்கா உனக்கு உடம்பு சரியில்லைன்னா. அதனாலதான் சொல்லுவேன், காலையில இந்த விடிய காலம்பரை எடுத்து தாரேன் எல்லாத்தையும். அந்தால நீ போட்டுக்கன்னு. அது இருக்கட்டும் ஆண்டி, நான் 100 பவுண்ட் ஜுவல்ஸ் போட்டேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆண்டி. இப்போ ரொம்ப கசகசன்னு வரும், வெயிலா இருக்கு பாத்தீங்களா. அது அப்படிதான் இருக்கும். ஒரு நாளைக்கு கல்யாணம் தண்ணிக்கு அவ்வளவு நகை போட்டு தானே ஆகணும். அப்பதானே ஊர்ல இருக்கிற 4 பேர் ஆண் வாயை பிளந்துட்டு பாப்பாவா 10 மாக்கு மரமா 100 பவுண்ட் நகை கொண்டு வந்திருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். அது இருக்கட்டும் ஆண்டி, நான் என்ன ஆசைப்படுறேன்னா. நீ என்ன ஆசைப்படுறதமா சொல்லு. அத்தை ஐயோ சாரி மம்மி, நீங்க ஒரு 50 பவுண்ட் ஜுவல்ஸ் வச்சிருக்கிறேன். அதுவும் ரொம்ப பழைய காலத்து ஜுவல்ஸ். அதெல்லாம் உங்க மம்மி உங்களுக்கு போட்டு விட்டதுன்னு சொன்னீங்களா ஆண்டி. அந்த ஜுவல்ஸை மட்டும் நாளைக்கு என்ன வெட்டிங் டைம்ல போட்டுக்கலாம்னு நினைக்கேன். அதுதான் ரொம்ப ஆசையா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மம்மிக்கு மம்மினா எனக்கு பாட்டி தானே பரம்பரை நகையை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப குறுத்து வச்சது அப்படிலாம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன ஆண்டி நினைக்கிறீங்க? என் தலை மறைஞ்ச பிறகு உனக்கு தானே அப்படின்னு நினைச்சிருந்தேன். நீ இப்பவே ஒரு நாள் போடணும்னு ஆசைப்படுத. சரி உன் ஆசையை நிறைவேற்றாம நான் இருப்பேனா? என் மக்கா உன் ஆசையை நிறைவேற்றதான் என் கடமை. அதனால நாளைக்கு காலையில என் 50 பவுன் நகை, அதான் எங்க அம்மா போட்ட நகை எல்லாத்தையும், என்ன அதெல்லாம் பழைய காலத்து பதைக்கும் அட்டியில அப்படி இப்படின்னு இருக்கும் பாத்துக்கா. அதெல்லாம் உனக்கிட்ட எடுத்து தாரேன், நீ பத்திரமா போட்டுக்கிட்டேனமா. ஏன்னா சரியா பத்திரமா போட்டுக்கா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பாத்துக்கா. நான் கூட அவ்வளவாது போட்டது இல்ல, எல்லாத்தையும் பத்திரமா பொட்டிக்குள்ள வந்து பூட்டி தான் வச்சிருக்கேன். அந்த நகையெல்லாம் புது மாடலா உனக்கு செய்தேன் பிடிக்கல அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு பிறகு அழிச்சு போடாதம்மா. அது காலங்காலத்துக்கு உன் புள்ள உன் பேர புள்ள அப்படின்னு வகை வகையா வந்துகிட்டே இருக்கணும். என்ன பரம்பரையா? ஓகே மம்மி, தேங்க்ஸ் மம்மி. எதுக்கு தேங்க்ஸ் ராசாத்தி? நீ போட்டானே நான் போட்டானே. சரிம்மா குடி சூச, நான் போய் வேலை காரியங்கள்லாம் பாக்கேன். பாரு என் பரம்பரை நகைய போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் மூச்சு விட்டுறதா. எல்லாரும் இன்னைக்கு ஒண்ணு பார்க்க வருவாள புது பொண்ணுன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் அணக்கம் காட்டிடாதம்மா. ஓகே மம்மி. ஆசைப்பட்ட கேட்கவிட்டு பரம்பரை நகையை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அடுத்தவளா என் மருமுவா, அதுவும் மோவ மாதிரி நினைச்சிருக்கேன். அவட்ட 50 பவுன் நகை கொடுத்தாலும் அவ 100 பவுன் நகை எங்கிட்ட எவ்வளவு நம்பிக்கையோட தந்து வச்சிருக்கா. அந்த நம்பிக்கை நம்ம காப்பாத்தணுமா இல்லையா? அடிஞ்சா கல்யாணம் நினைச்சாலே பூரிப்பா இருக்கு. கிளவி நீ ஃபர்ஸ்ட் பால்லே அவுட். தேவா இந்த வாரேங்கா.
சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? இந்த பாரு தேவா, நீ வருத்தத்துல இருப்பேன்னு எனக்கு புரியுது. வேற வழி இல்ல, கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. அன்னைக்கு ஒரு நாள் நாங்க எதுக்கு வந்தோம்னா ஊரழைக்கு போனோம். அதான் வெத்தலையும் பார்க்கவும் வார் ரூம்ல தான் உங்க அம்மா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தோம். கொஞ்சம் எடுத்து தாயா. சாரி தேவா, ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவ்வளவுதான் நான் இப்ப சொல்லுவேன். அவ்வளவுதான் என்னால இப்ப சொல்லவும் முடியும். ச்சே, தேவா மூஞ்சி கூட பார்க்க முடியல, ரொம்ப சங்கடமா இருக்க. இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட வெத்திலையும் பார்க்கும், எடுத்துட்டு போங்க. ராஜேஷ் அண்ணன் தான் அடிக்காரு. சும்மா வேலை இல்லாம என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி கிண்டி விட்டுட்டு இருப்பாரு. போனே எடுக்க கூடாது. திரும்ப நீ யாரு போன் அடிக்கா? புஷ்பாக்காவை போன் அடிக்கா? இல்ல, நாலுபடி இந்த நேரத்துல ராஜேஷன் போன் அடிச்சுட்டு கிடக்காரு. என்னன்னு தெரியலையா? கீழே வையமா நேரம் வராது. ஊரழைக்கு போக வேண்டாமா? ராத்திரி ராமாயணமா ஊரழைக்கு போவா? போன கட் பண்ணி விடு. இல்ல, நாலுபடி கட் பண்ணி விட்டு போறோம். மறுபடியும் அடிச்சுட்டு கிடக்காரு. ஏதாவது காரியம் இல்லாம அடிக்க மாட்டாரு. ஏனே சொல்லுங்கண்ணே. என்னண்ணே சொல்லுதியா? ஆமா தங்கச்சி, இதுல எல்லாம் நான் விளையாடுவேனா? நெசத்தை தான் சொல்லுவேன்.